கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியனின் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் புருஷோத்தமன், சென்னையிலிருந்து. இன்று நம்ம என்ன விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சித்திரை மாதம். சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னா, சித்திரைன்னு சொன்னதுமே எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு வசந்த காலத்தின் தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த வருடங்கள், விஸ்வாவசு வருடங்கள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அன்பர்கள் பல விதமான உச்சத்தில் எட்டியிருக்காங்க. உச்சத்தில் இருந்த பல அன்பர்கள் கீழ்நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக அந்த விஸ்வாவசு வருடம் இருந்தது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பராபவ வருடம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு சாதகமான பலன்கள் தரக்கூடியதாக விளங்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அப்போது இதுவரை இருந்த ஒரு நம்ம 12 ராசிக்காரர்களும் 27 நட்சத்திரக்காரர்களும் பார்த்தீங்கன்னா, நான் நிறைய கஷ்டப்பட்டேங்க, எனக்கு விடுதலை கிடைக்குமா, இல்லை நிறைய நான் சுப நிகழ்ச்சிகள் நடத்தணும்னு இந்த காலத்தில் பிளான் பண்ணியிருந்தேன், அதில் தடையாக இருந்தது அப்படின்னு காத்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் இந்த பராபவ ஆண்டு ஒரு சூப்பரான பலனை தரப்பொழுது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரகங்கள்லாம் எங்கே இருக்குது, நம்ம ஆண்டின் தொடக்கத்தில் இது பராபவ ஆண்டு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் 60 ஆண்டுகள் இருக்குது மொத்தமாக. அந்த 60ல் 40வது ஆண்டில் இப்போ நம்ம எல்லாமே அடியெடுத்து வச்சுருக்கோம். இந்த 40வது ஆண்டு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த விதமான பலன்கள் தரப்பொழுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்ற விஷயங்களே ஆண்டின் தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா லக்னமே பார்த்தீங்கன்னா மிதுன லக்னமாக அமைஞ்சிருக்கு. லக்னத்திலே குரு பகவான் இருக்கார். மேலும் பார்த்தீங்கன்னா அதன் 3ஆம் வீடான சிம்மத்தில் நம்ம கேது பகவான் இருக்கார். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட கும்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ராகு பகவான் அமர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். மேலும் மீனத்தில் சனி பகவான், செவ்வாய், புதன், இவங்க 3 பேருமே இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா மேஷத்தில் தான் இருப்பார். மேஷத்தில் சுக்கிரனோடு இருக்கிறார். ஏன்னா மேஷத்துக்கு சூரிய பகவான் வரும் காலகட்டம் தான் இந்த மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதம் மே மாதத்தில் இந்த வசந்த காலம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் எல்லாருக்குமே ஒரு வசந்த காலமாக இருக்க பொழுது அப்படின்ற விஷயங்களும் இருக்குது. மேலும் இந்த சித்திரையில் என்ன விஷயங்கள் நடக்க பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல பேருக்கு இந்த திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சித்திரைக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சில நிகழ்வுகள் இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த கள்ளழகர் ஆற்றுல இறங்குறது, வைகை ஆற்றுல இறங்குறது மதுரையில் ரொம்ப ஃபேமஸான விஷயங்கள், அதுபோல் விஷயங்களும் இருக்குது. நம்மளோட தாயார் சரிங்களா மீனாட்சி அம்மாவுக்கு கல்யாணம் சரிங்களா, அதுவும் இந்த காலகட்டத்தில் தான் நடக்கும். கள்ளழகர் ஆற்றுல இறங்குற நிகழ்ச்சி, அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சி நடக்கும். மேலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கெல்லாம் வரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய சரிங்களா சொர்ண லக்ஷ்மி. ஸோ லக்ஷ்மி அவங்க பார்த்தீங்கன்னா அவதரித்தது, பூலோகத்தில் அவதரித்தது இந்த சித்திரை மாதத்தில் சொல்லுவாங்க. மேலும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரக்கூடிய அன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி. ஸோ சித்ரா பௌர்ணமினா நம்ம சொல்ல வேண்டாம், உலக புகழ் பெற்றதாக இருக்குது. நம்ம திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கூட்டம் பயங்கரமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கிரிவலம் போகிறது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். ஏன்னா இன்னும் பல விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த சித்திரை மாதம் எத்தகைய சிறப்பானது ஒரு பலனை தரப்பொழுது, யாரெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரெல்லாம் இன்னும் கொஞ்சம் அடுத்த நிலைக்கு மூவ் பண்ணி ஒரு வெற்றி அடைய போகிறோம் அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. துலாம் ராசி அன்பர்கள், துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாதம்னே சொல்லலாம். ஏன்னா சித்திரை நல்ல மாதம் தான். நம்ம துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது, சாதகமாக பாதகமாக அப்படின்னு பார்த்தோன்னா, துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் ஒரு சூப்பரான ஒரு மாதம்னே சொல்லலாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாத தொடக்கத்திலேயே ஒரு அரசாங்கம் சார்ந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். அரசாங்க வேலையாக இருக்கலாம், இல்லை அரசாங்கத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பாக இருக்கலாம். அரசாங்கம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம். கூட்டுத் தொழிலில் ஈடுபடுவதற்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் துலாம் ராசி அன்பர்களுக்கு விளங்கப்படுது. ஏன்னா துலாம் ராசி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கேல்குலேஷன் மைண்டு, எதுவுமே ஒரு ஏன்னா தராசு, அதோட சிம்பிளை பார்த்தீங்கன்னா தராசு. அப்போ என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் எடை போட்டு பார்ப்பார். இவரை பார்த்த உடனே யோசிப்பார், இவன் நல்லவனா கெட்டவனா, டப்பான்னு எடை போட்டுருவார். பிஸ்னஸுக்கு போகலாமா, பிஸ்னஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இப்படி நட்பு வச்சுக்கலாமா நட்பு வச்சுக்கக்கூடாதா, இவரால் நமக்கு லாபம் கிடைக்குமா நஷ்டமாகுமா அப்படின்னு ஒரு எல்லாருமே எடை போட்டு பார்க்கக்கூடிய ஒரு ஆன்மீக அன்பர்கள் யாருன்னா நம்மளோட துலாம் ராசி அன்பர்கள்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூட்டு தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது தலைமை பொறுப்பு கிடைப்பதற்கான சான்சஸ் உண்டு. மேலும் பார்த்திங்கன்னா அரசாங்கம் சார்ந்த விஷயத்தில் ஒரு தலைமை பொறுப்பு கிடைக்கும். அரசியல்வாதிகள் உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக, துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சித்திரை மாதம் விளங்க போகுதுன்னு சொல்லலாம். வருமானம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, வருமானம் சார்ந்த விஷயங்களுக்கு சிறிய சிக்கல்கள் ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு. வருமானத்திற்காக நீங்கள் தேடி அலைஞ்சு போய் தான் கொஞ்சம் வருமானத்தை ஈட்டணும். நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா வருமானம் கிடைச்சிடும். ஒரு இடத்துல தான் வருமானம் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும், ட்ராவல் பண்ணும்போது எக்ஸஸாக கிடைக்கும். படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில்
துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய படிப்பை எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். எல்லோரும் செய்யக்கூடாது. துலாம் ராசி அன்பர்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும். இப்போ லாயர்லாம் இருக்காங்க பாருங்கள், லாயரு, மெடிசின்ஸ்லாம் இருக்காங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஐஏஎஸ், ஐபிஎஸ், இவங்களாம் வந்து பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணணும். எல்லாமே பிரச்சனைன்னு ஓடுவான், இவங்க தான் சால்வ் பண்ணுறதுக்காக போய் நிற்பாங்க. அப்போ பிரச்சனைகளை தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பு படிச்சிங்கன்னா சூப்பரான ஒரு சான்சஸ் உண்டு. ஐஏஎஸ், ஐபிஎஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள், கம்பல்சரி துலாம் ராசி அன்பர்களுக்கு சக்ஸஸாக கிடைக்கும். அதை விட்டுட்டு நான் நார்மலாக போய்ட்டு ஒரு நார்மலாக பிகாமே படிக்கிறேன், இல்லை ஒரு பிஎஸ்சி நார்மலாக எதுவும் படிக்கிறேன் அப்படின்னு போனீங்கன்னா விஷயங்கள் எதை நம்ம தேர்ந்தெடுத்து படுக்கிறோம் சரிங்களா, அந்த வாய்ப்புகளை உருவாக்கணும். அந்த படிக்கக்கூடிய விஷயங்கள் மூலமாக புதிய உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு. கோல்டு மெடல்ஸ்லாம் மாற்ற சான்சஸ் உண்டு. ஆனால் துலாம் ராசி அன்பர்கள் படிப்பை கொஞ்சம் பார்த்து செலக்ட் பண்ணி பண்ணுங்கள் உள்ள சுய ஜாதகத்தின்படி. புதிய விஷயங்கள், புதிய முயற்சிகள், இல்லை தம்பி தங்கை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஏதாவது இளையவர்கள் மூலமாக ஏதாவது பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, உங்கள் தந்தையின் உதவியுடன். சரிங்களா? இல்லை ஒரு ஆன்மீக சுற்றுலா போனீங்கன்னா அங்கே பார்த்து மீட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். மேலும் வீடு, வண்டி, வாகனம் எதனா வாங்கணுன்னா கடன் வாங்கி வாங்கணுங்க. இந்த காலகட்டம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா வீடு, வண்டி, வாகனம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக வாங்குவீங்க. பழைய வீடு வாங்கினீங்கன்னா சூப்பர். பழைய வீடு தான் வாங்கணும். துலாம் ராசி அன்பர்கள் பழைய வீடு வாங்கினீங்கன்னா சூப்பராக இருக்கும், இடித்து கட்டிக்குங்க. வண்டி வாகனம் வாங்கினாலும் பழைய வண்டி வாகனம் வாங்கினீங்கனாலும் ஒரு சக்ஸஸாக இருக்கும். வண்டி வாகனம் வாங்குறதா இருந்தாலும் வீடு கட்டுறதா இருந்தாலும் பழைய வீடை வாங்கிட்டு நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கடன் வாங்கி கட்டணும், கண்டிப்பாக கடன் வாங்கி தான் இதை வாங்கணும். அட்லீஸ்ட் உங்கள்கிட்ட பணமே இருந்தாலும் யார்ட்டையாவது ஒரு சும்மா ஒரு லோன் மாதிரி போட்டு ஒரு 50,000, 1 lakh, 10,000 ஒரு கடனாக வாங்கிட்டு 1000 rupees கடனாக வாங்கிட்டு வாங்குங்க. அப்படி வாங்கினீங்கன்னா தான் சூப்பராக இருக்கும். இல்லைனா வந்து வண்டி வாகனங்களில் விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? இல்லை வாஸ்து குறைபாடு உள்ள வீடு அமைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் பழைய வீடாக வாங்கிடுங்க, கடன் வாங்கிடுங்க. ஸோ வேலை மாற்றம் செய்யலாமா அப்படின்னு இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு வேலை மாற்றம் செய்வது மிகவும் சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். நீங்கள் செய்கிற வேலையில் இன்னொரு பிரான்ச்சு இல்லை இன்னொரு ப்ராடக்ட்டு போனீங்கன்னா அடுத்த கட்டத்தை உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழப்போகுது அப்படின்னு சொல்லலாம். திருமணத்திற்காக காத்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை சச்சரவுடன் இருக்கக்கூடிய திருமணம் நடக்கும். கண்டிப்பாக திருமணத்தில் போது சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக நடக்கும். திருமணத்தில் உங்களுக்கு பிரச்சனைக்குரிய திருமணம் ஒன்று வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த டவுரி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சரிங்களா? இந்த எதிர்பார்ப்புகளோடு இருந்தீங்கன்னா திருமணம் தடைப்படும். அதனால் எதிர்பார்ப்பை கொஞ்சம் குறைச்சிட்டு செய்யும் பொழுது அந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். தந்தை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு எப்படி தந்தை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தந்தை சார்ந்த விஷயத்தில் ஒரு சில அழுத்தம் ஏற்படும். தந்தை பார்த்திங்கன்னா அவரோட செயல்பாடுகளால் சிறிய அழுத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தை சார்ந்த வேலையை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். தந்தை சார்ந்த வேலைகளை எடுத்து செய்யும் பொழுது அதில் ஒரு நல்ல லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். மேலும் தொழில் சார்ந்த விஷயங்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களுக்கு மனதுக்கு பிடித்த ஒரு வேலை அமைவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் திகழப்போகுதுன்னு சொல்லலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு அதாவது கடல் கடந்து ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் இந்த காலகட்டத்தில். அதனால் வீசா பாஸ்போர்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருங்க. சரிங்களா? வீசா பாஸ்போர்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக ஒரு ஃபாரின் டூர் இருக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு துலாம் ராசி அன்பர்களுக்கு. ஆனால் கடல் கடந்து வாணிபம் செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும். சூப்பராக ஒரு ஹை லெவலில் போகலாம். எல்லாராலும் பேசப்படக்கூடிய ஒரு நபராக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இரண்டாம் திருமணத்திற்காக காத்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இரண்டாம் திருமணம் அந்தளவுக்கு ஒரு சிறப்பானதாக இருக்காது, அது ஒரு பிரச்சனைக்குரியதாகவே இருக்கும். ஏன்னா இருக்கிறது நார்மலாக இருந்தாலும் சந்தோஷம் தானே. திருப்பி ஒரு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு அது ஒரு பிரச்சனை வேண்டாமே. கல்யாணம் பண்ண பிரச்சனைன்னு சொல்ல வரல. இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு வரனால் மன நிம்மதி இழப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. துலாம் ராசி அன்பர்களுக்கு இரண்டாம் தார திருமணத்திற்காக இன்னொரு வரன் பார்த்தீங்கன்னா அந்த வரன் அந்த அளவுக்கு சிறப்பாக அமையாது. அதனால் இந்த காலகட்டம் இரண்டாம் தார திருமணத்தை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். மேலும் உங்களோட ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எதனா பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த கடன் வாங்கி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஆனால் லாபம் கிடைக்குமா கேட்டிங்கன்னா லாபம் கிடைக்கும். பட் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இந்த மியூச்சுவல் ஃபண்டாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா, டிவியில் ஆடு கொடுப்போம் சொல்லுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் இன்வெஸ்டர் ரிஸ்க் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த அறிக்கையை கவனமாக படியுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பாரு, அதுபோல்.
அதனால் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது நல்லா பிளான் பண்ணிவிட்டு இது செஞ்சால் ஃப்யூச்சரில் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நோக்கம் இருந்துச்சுன்னா ஓகே பண்ணுங்கள். இமீடியட்டாக கிடைக்கணும்னு நினச்சிட்டு பண்ணிங்கன்னா அதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு, கடன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக துலாம் ராசி அன்பர்கள் கொஞ்சம் பார்த்து இருப்பது மிகவும் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். மனைவியின் மூலமாக வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் துலாம் ராசிக்கு இருக்குது. சரி, மனைவின்னு சொல்லிட்டு வாழ்க்கை துணையின் மூலமாக, கணவன் மூலமாக கூட கிடைக்கலாம்ல, வாழ்க்கை துணையின் மூலமாக ஒரு வருமானம் வருவதற்கான காலகட்டமாக இந்த சித்திரை மாதம் விளங்க போகுது. துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு சக்சஸான விஷயங்கள் எல்லாமே காத்துட்ருக்கு இந்த சித்திரையில். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.